ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். அன்றைக்கு இயேசுவின் தாயாகிய மரியாள் கலங்கி பயந்து போய் நின்று கொண்டிருந்தபோது தேவதூதன், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்பதாக சொன்னார். அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் கலங்கி போய் பயந்து என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் கிருபை பெற்றா என்பதாக உங்களை பார்த்து சொல்கிறார். விசுவாசத்தோடு கூட எனக்கு தான் இந்த வார்த்தை சொந்தமானது என்பதாக சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதை பலிக்க பண்ணுவார். ஆமேன். கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கும் கூட என் கூட பேசுங்க அப்படி சொல்லி நம்ம கேட்போமா? அறிவராரோ இந்த வனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்தையும் அற்புத பாலகனார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்காக அற்புத பாலகனாய் உதித்து இன்று வரை அற்புதமாக எங்களை கரம் பிடித்து எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனும் தாயுமாக இருந்து ஆளுகை செய்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரை, இந்த வேளையிலும் கூட எங்களோடு பேசுவீராக. நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையின் வல்லமையை உணரணும். அப்பா, இந்த வார்த்தைகள் கிரியை செய்யக்கூடாதபடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நீங்கள் செயலாற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய பிரசன்னம் எங்கள் மேலே அசைவாடட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? உலக முழுவதிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கொண்டாடுகிற பண்டிகை தான் கிறிஸ்மஸ். நாம் எல்லோருமே இயேசுவின் பிறப்பை உண்மையாக நன்றியாக கண்டிப்பாக கொண்டாட வேணும். ஏன் அப்படின்னா, அவர் எல்லாரும் பிறப்பதை போல் அவர் சாதாரணமாக பிறக்கலை. அவருடைய பிறப்பு அதிசயம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நம்ம நினைத்து கூட பார்க்காத அதிசயத்தை அவர் செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று எருசலேமில் அங்கே ஏரோது ராஜாவிடம் போய் விசாரிக்காங்க. அதான் யூதேக்கு ராஜா அரண்மனையில் தானே பிறப்பார் என்று சொல்லி அவங்க உறுதி பண்ணி அவங்க கேட்கும்போது அந்த ஏரோது ராஜாவும் அவங்க கூட சேர்ந்த எல்லாரும் மிகவும் கலங்கி, நான் ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜாவா அப்படின்னு சொல்லி அந்த எருசலேமில் உள்ள வேத பாரகர், பிரதான ஆசாரியர்கள், அதாவது வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள், அவங்களெல்லாம் அப்படியே கூப்பிட்டு விடுதாரு. கூப்பிட்டு கேட்கும்போது அங்கே யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் அப்படி சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க தான் இதை சொல்கிறாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டதை அப்படியே அவங்க சொல்லிட்டு, இது தீர்க்க தரிசனமாக என்னது எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பாருங்கள், இந்த வேத வசனத்தில் தீர்க்க தரிசனமாக சொன்னது உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார், உன்னிடத்திலிருந்து பெத்லகேமே உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக அவங்க சொல்கிறாங்க. இந்த வார்த்தை இன்று நாம் கேட்குறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைபடுகிறார் என்றால் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வருவதற்காகவே தான். இதுவரை என்னிடத்தில் ஒரு நன்மையும் புறப்பட்டு வரலை, என்னை மேன்மை என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களிடத்தில் இருந்து ஒரு நன்மையை நான் நினைச்சுவேன், புறப்பட பண்ணுவேன். உங்களிடத்தில் இருந்து என் கிருபையை புறப்பட பண்ணுவேன். உங்களிடத்திலிருந்து எனக்குரிய மகிமை நினைச்சுவேன், நான் புறப்பட பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
மீகா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் வேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து. பாருங்க, அதே போல அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டதன்படியே இங்கே இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறான்னா, உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு வருவார், உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். அந்த பெத்லகேம் யூதேயா தேசத்தில் 1000 கிராமங்களுக்குள்ள 1000ஆவது ஒரு இடம். அதான் நீ ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் உன்னிடத்தில் தான் நினைச்சுவேன் புறப்படுவேன். அந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, உன்னிடத்தில் தான் நினைச்சுவார் ஆண்டவர் புறப்படுவார் என்பதாக சொல்லி. அருமையானவர்களே, அன்றைக்கு அந்த பெத்லகேம் மிக ஒரு சிறிய ஊர். யாரும் கூட அது யாருக்கு தெரியாத, ஒரு நினைத்து கூட பார்க்காத ஒரு எளிய அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு கிராமம் பெத்லகேம். ஆனால் 1000ஆவது இடத்துல இருந்தாலும் அங்கே தான் இயேசு நினைச்சுதான் பிறப்பார் என்பதாக தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்களும் கூட என் குடும்பத்தில் நான் மிகவும் என்ன செய்வேன், கடைசியாக நான் பிறந்தேன், நான் ஏதாவது நான் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நான் தான் கடைசி மார்க் எடுப்பேன், நான் தான் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பேன், அல்லது நான் எங்கே போனாலும் கூட எனக்கு முதலாவது போய் உட்காருவதற்கு எனக்கு ஃபேஸ் பண்ண முடியலை, அந்த தைரியம் எனக்கு இல்லை, எங்கே போனாலும் நான் கடைசியில் தான் போய் என்ன செய்வேன், நான் உட்காருவேன், கடைசி எதை எடுத்தாலும் நான் கடைசி தான் அப்படி சொல்லி முதல்ல பிறந்தாலும் என்ன கடைசியில் எங்கள் வீட்டில் ஒதுக்கி வச்சு என்னை பார்க்குறாங்க அப்படிலாம் கூட நீங்கள் நினைக்கிங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட கடைசி இடத்துல இருந்தாலும் நீங்கள் இருக்கிற தெருவில் நான் தான் கடைசின்னு சொல்லலாம். எங்கே இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்திலிருந்து நான் புறப்படுவேன். ஹல்லேலூயா. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இங்கே இயேசு பிறப்பதற்கு முன்பு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை அங்கே தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்க, இந்த 600 ஆண்டில் 400 வருடம் இருண்ட காலம்தான். 400 வருடத்தில் கடவுளே இல்லை, கடவுளை பற்றி யாரும் நினைக்கிறதும் கிடையாது, கடவுள் வேணும் அப்படி சொல்லி நினச்சி எதிர்பார்த்தது ஒன்றுமே இல்லை. 3/2 பகுதி பெரும் பகுதி இருளாக தான் இருந்துச்சு. ஒரு கடினமான காரிருள் தான் அங்கே சூழ்ந்திருந்தது. நடப்பதற்கு, இந்த தீர்க்க தரிசனம் நடப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடின சூழலில் இருந்தாலும் மத்தேயு எழுதினபடி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை என் தேவன் உங்களுக்கு நினைச்சுதாரா விளங்க வைத்தார். ஹல்லேலூயா. இன்று இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் கூட கர்த்தர் எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக உங்களோடு பேசியிருப்பார். நீங்கள் கூட சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். எத்தனையோ வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். தந்தும் கூட அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதபடிக்கு அந்த 3 பெரும் பகுதி அன்றைக்கு அந்த 600 ஆண்டில் 400, அது 3 அது பெரும் பகுதி, 2 பகுதி. அதே போல் உங்களுக்கு ஒரு பெரும் பகுதி உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் வேதனையும் கடன் பிரச்சனையோடு கூட தான் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றீர்களோ. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, அன்றைக்கு அவர் சொன்னதை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் கூட நான் தந்த வார்த்தையை நான் என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். 12வது பையனுக்கு பெயர் பென்யமீன். அவன் கடைசியில் தான் இருந்தான். ஆனால் கடைசியில் இருந்து தான் கர்த்தர் முதல் ராஜாவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் கடைசி மகன் நான் தான். எதுக்கு எடுத்தாலும் என்னை ஓரந்தட்டி ஓரமாக வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட என்னை சரியாக என்ன கவனிக்கலை அப்படி சொல்லி நான் பள்ளிக்கு போனாலும் ஆசிரியர்கள் கூட என்னை அப்படி தான் ஒதுக்கி வைக்காங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாராலும் தள்ளப்பட்டு இருந்தாலும் நீ கலங்கி போகாத, நீ சோர்ந்து போகாத, உன்னில் இருந்து தான் நான் புறப்படுவேன். மிக சிறந்ததை நம்ம எளிய சிறியவனாக கடைசியாக இருக்கிற ஒன்னில் இருந்து தான் நான் மிக சிறந்ததை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்வோமா? அது மட்டுமல்ல, தாவீது 8வது மகன்.
அவங்க வீட்டில் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் கூட அந்த தாவீதை கண்டுக்கிடவே கிடையாது. அவன் ஆடு மேய்க்க தான் தகுதி, வீட்டில் எந்த ஒரு வேலைக்கும் அவன் தகுதி இல்லாதவன். அப்படியே அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு திட்டம் பண்ணி தாவீதை வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே அவங்க எந்த நிகழ்ச்சியை பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா கடவுளே இறங்கி வந்தது போல தான். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அந்த தாவீதை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. ஆனால் தாயும் தகப்பனும் மறந்து போனாலும் கூட கர்த்தர் அந்த தாவீதை மறக்கலை. அந்த தாவீதை என்ன செய்தார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதே கர்த்தர் இன்று கூட இங்கே தான் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் நடுவில் தான் அந்த தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருப்பது மிகவும் சிறியது, என்னுடைய வருமானம் மிகவும் சிறியது, என்னுடைய விசுவாசம் மிகவும் சிறியது என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். உங்கள் சின்னதில் இருந்து தான் நான் மிக பெரியதை நான் கொண்டு வரேன். உனக்காக நான் என்ன செய்தேன், ஒரு ஏழ்மையான ஒரு முன்னணியில் பிறந்தேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 6:15 தேவதூதன் அந்த கிதியோன்கிட்ட பேசுகிறாரு. நீ தான் உன்னை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானர் கையிலேருந்து விடுவிப்பேன் அப்படி சொல்லி. உடனே அந்த கிதியோன் என்ன சொன்னார்னா, அந்த 14 சொல்லியிருக்கு, நான் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் குடும்பத்தில் மிகவும் சிறியவன் அப்படி சொல்கிறான். அவனு ஆண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னோடு பேசுகிற ஆண்டவர் நான் ஒன்றில் உனக்குள்ளே இருக்கிறதுனால நீ அந்த மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இது சிறிய அந்த கிதியோன், பயந்து கொண்டிருந்த கிதியோன், எளிமையாக நினைக்கப்பட்ட கிதியோன் மூலமாக ஒரு முழு ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலும் கூட உங்களை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயா, நான் மிகவும் எளியவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கூட நினைக்கலாம். உன்னிலிருந்து நான் புறப்பட பண்ணி ஒரு மகிமை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கரந்தொட்டி நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அங்கே சாரிபாத் ஊரில் ஒரு விதவை இருந்தாங்க. தேசத்தில் பெரிய பஞ்சம். அப்படி இருக்கும்போது எலியா கூட கர்த்தர் பேசி இந்த சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறாரு. அங்கே ஒரு பெண் மூலமாக நான் ஒன்று நினச்சுவேன், போஷிப்பேன் அப்படின்னு போய் சொல்லி பாருங்கள். அந்த எலியா கேட்குறாரு, ஒரு இடத்துல என்ன தான் இருக்கிறது அப்படி சொல்லி. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பஞ்சம் முடிகிற வரைக்கும் நீனும் உன் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டாலும் சரி, அதற்கு மேலே எத்தனை முறை நீ சாப்பிட்டாலும் உன் பானையில் மாவு என்ன செய்யாது, குறையாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அந்த சிறியதை பெரியதாக மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர், அந்த சிறியதை பெருக பண்ணுகிற கர்த்தர் உன்னில் இருக்கிறபடினால உனக்கு நான் அப்படிப்பட்ட மகிமையை நான் காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த விதவை மூலமாக அவங்க குடும்பம் முழுவதும் அங்கே போஷிக்கப்பட்டதாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கூட சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் ஞானம் தான் இருக்குது, கொஞ்சம் திறமை தான் இருக்குது, என் பொருளாதாரம் என் வருமானம் மிகவும் கொஞ்சம் தான், எனக்கு இருக்கிற ஞானமே கொஞ்சம் தான், இப்படி சொல்லி நீங்கள் நினச்சலாம், நீங்கள் நினச்சி கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவருக்கு மட்டும் நீங்கள் இடம் உங்களுக்கு இருக்குமானால் அவர் என்ன பெரிய சிறியவர்களாகிய உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வனாந்திரத்தில் அங்கே எல்லாரும் இயேசுவின் போதனை கேட்பதற்காக திரளான மக்கள் கூடி வந்தாங்க. மாலை வேளையில் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, சீஷர்கள் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாங்க, இவங்களை அனுப்பி விடணும், இது ஒரு வனாந்திரம், இங்கே எந்த உணவும் கிடையாது அப்படி சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இது எப்படி கொடுக்க முடியும் அப்படி சொல்லும்போது தான் ஒரு சின்ன பையன் கையில் தான் 2 மீன் 5 அப்பமும். பாருங்கள், இது எதற்கு உதவும், ஒன்றுக்கும் உதவாது எது நீங்கள் நினைக்கலாம். அந்த சிறு பையனின் உணவை தான் கர்த்தர் நினைச்சாராம். அவர் சோத்திரமணி ஆசீர்வதிக்கும் போது 5000 புருஷருக்கு மேலே அப்படி சாப்பிட்டாங்க. பாருங்க, 12 கூட நிறைய மீதி
மீதி எடுத்ததாக பார்க்குறோம். கொஞ்சம் தான் இருக்குது, இதை வச்சு என்ன செய்வேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்க. இந்த அற்புதம் தான் உங்களுக்கு நடக்கும். இதே வல்லமை உள்ள கரம் தான் உங்கள் மேலே அசைவடி, உங்களுக்கும் இதே அற்புதம் நடக்கும். கரம் தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. அன்று மரியாள், இயேசுவின் தாயாக மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாரு. அங்கே நான் தான் மிகவும் எளியவன், மிகவும் ஏழை, என்னை யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அடிமையின் தாழ்மையை, என் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தாரு. ஆனால் இயேசு பிறப்பதற்கு இடம் கொடுத்த பிறகு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இது முதல் எல்லாரும் என்ன சொன்னாங்க? பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் புறப்படும் போது உங்களை எல்லாரும் நீ பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. இதற்கு முன்பு உன்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யோகம் இல்லாதவா, ஒன்றைக்கு நாய்க்கு இல்லாதவா, அப்படி சொல்லி உபயோகம் இல்லாதவான்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களிலிருந்து வெளியே வரும்போது உங்களை எல்லாரும் உங்கள் பாக்கியவதின்னு சொல்லுவாங்க, உங்களை எல்லாரும் பாக்கியவான் என்பதாக சொல்லுவாங்க. எல்லாரும் கரந்தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை இயேசு பிறந்ததை அந்த ஊரில், அந்த பெத்லகேமில் எவ்வளோ பெரிய படித்தவங்க, செல்வந்தர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் முதலாவது நல்ல செய்தியை சொல்லப்படுது யார்கிட்ட தான்? நம்ம படிக்காத அந்த மேய்ப்பர்கிட்ட தான் போய் நல்ல செய்தி. நீங்கள் கூட நினைக்கலாம், எங்கள் வீட்டில் ஒரு நன்மையான செய்தி கூட நடக்கவே இல்லை, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு நல்ல செய்தி, நன்மையான காரியம் இருக்குன்னு சொல்லி நான் எங்கேயும் கூட ஒரு இன்விடேஷன் கார்டு கூட கொடுக்கல. என் வீடை கட்டி நான் பால் காய்ச்சி எல்லாருக்கும் நான் லெட்டர் கொடுத்து கூப்பிடணும். எங்கள் வீட்டில் நன்மையான காரியம், என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகணும், என் மகளுக்கு ஒரு திருமணம் ஆகணும், நல்ல செய்தியை சொல்லணும்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்லுதாரு, உங்களுக்கு தேவதூதன் மூலமாக நல்ல செய்தி, இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு நல்ல செய்தி, அநேக நல்ல செய்திகள் உங்கள் காதில் கேட்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே இயேசுவானவர் பெத்லகேமிலே பிறப்பேன் அப்படி சொல்லி முதலாவே திட்டம் பண்ணிட்டார். 600 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டம் பண்ணினார். ஆனால் மனிதர்கள் நினைத்த திட்டம் எது அப்படி சொன்னால், இயேசு எருசலேமில் பிறப்பார், அரண்மனையில் பிறப்பார், இதுதான் மனித திட்டம். ஆனால் ஆண்டோடைய திட்டம் எப்படின்னா, நம்ம நினைக்கிற திட்டத்தை விட அது பெரியதாக இருக்கும். அங்கே பெத்லகேமில் பிறக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏரோது அந்த எருசலேமுக்கும் அந்த பெத்லகேமுக்கும் ரொம்பலாம் தூரம் கிடையாது. ஆனால் இயேசு பிறந்து 2 வருஷமும் அந்த ஏரோதுக்கு இந்த நியூஸு தெரியலை. இந்த நியூஸு தெரியாதபடி கர்த்தர் நினைச்சாராம், அவர் திட்டம் பண்ணினார். அவர் திட்டம் பண்ணினதை எந்த பிசாசும் பார்க்காதபடி, எந்த பிசாசும் கண் வைக்காதபடி மூடி மறைத்து பாதுகாத்தார். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் அது பிசாசு என்ன செய்வான்? கண் போட்டு திட்டத்தை அதை ஒன்று நடக்க விடாதபடி அதை என்ன செய்வான்? சீர்கோலையே பண்ணிடுவான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டம் எப்படி அப்படின்னா, சத்துருவின் முகத்துக்கு மறைத்து வைத்து உங்கள் கையில் தருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் நான் தருவேன். நீங்கள் திட்டமிடாததை கர்த்தர் உங்களுக்கு திட்டமிட்டு முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், ஏசாயா எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படி சொல்லி பாருங்கள். ஈசா என்கிற குடும்பம் இயேசு பிறப்பதற்கு முன்பு அந்நிய தேசத்தில் கொண்டு போய் அந்த குடும்பம் சிதறி அந்நிய தேசத்தில் அடிமையாக பாலாக இருந்தது. ஆனால் இயேசு தாவீது குடும்பத்தில் பிறந்த பிறகு அங்கே ஏற்கனவே தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் பிறப்பதற்கு என்பதாகவே சொன்ன வார்த்தை தான் இது. ஆனால் ஆண்டவர் பிறந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை நடக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறுது. எப்படின்னா, ஈசா என்னும் அடி மரத்தில் இருந்து அந்த அடிமரத்து ஒரு துளிர். அப்போ என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், இந்த குடும்பத்தை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு அந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு. எல்லாம் பட்டு போயிடுச்சு. ஒரு மரம் பட்டு போயிடுச்சுன்னா ஒரு இலை கூட இருக்காது, எல்லாம் உதிர்ந்து போகும். அதை பார்ப்பதற்கே வறண்டு பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. மரம் அப்படியே பட்டு போன மரம் தெரியும், அந்த கிளைகள் கூட காய்ந்து போயிடும். ஆனால்
அப்படிப்பட்ட மரத்தில் இருந்து நான் அந்த வேர்கள்லேருந்து ஒரு சின்ன துளிரை எண்ணிச்சுவேன், உண்டு பண்ணுவேன் அப்படி சொல்லி அந்த குடும்பம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு பிறந்த பிறகு அது வேர்களிலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது என்னச்சுதான் துளிர்த்து அந்த துளிர் கிளையாய் மாறியது. ஹல்லேலூயா. ஒரு மரம் பட்டு போன மரம் மீண்டும் துளிர்க்கும் என்கிற நம்பிக்கை யாருக்கும் இராது. ஆனால் ஆண்டவர் நம்ப முடியாததை உங்களிலிருந்து வர செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு நம்ப முடியாத காரியத்தை நம்ப வைத்தார். என் வாழ்க்கையும் கூட செத்து போன வாழ்க்கை தான், பட்டு போயிடுச்சு, பட்டு போய் அடிமரமும் கூட பட்டு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதுலேருந்து எப்படி துளிர் வரும் அப்படி சொல்லி நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எல்லாமே காய்ந்து போயிடுச்சு. என் வருமானம் வறண்டு போய்விட்டது, என்னுடைய சுகம் வறண்டு போய்விட்டது, என் குடும்ப செழிப்பு வறண்டு போய்விட்டது, என் குடும்பத்தில் உள்ள ஒரு மதிப்பு வறண்டு போய்விட்டது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்டு போய்விட்டது, எல்லாமே வறண்டு காய்ந்து உலர்ந்து போனது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அருமையான சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் ஒன்றை பார்த்து தான் சொல்கிறார். அன்றைக்கு ஈசா என்ன அடி மரத்திலிருந்து ஒரு துளிரை எப்படி உண்டு பண்ணினேனோ அதே போல உன் குடும்பத்தில் இருந்து ஒரு துளிரை உண்டு பண்ணுவேன். விசுவாசத்தோடு கரந்தட்டி நன்றி சொல்லும் மகளே. ஹல்லேலூயா. காய்ந்து போன நிலையில இருந்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், ஒரு துளிரை உண்டு பண்ணி நான் செழிக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். ஹல்லேலூயா. உன்னிலிருந்து நான் ஒரு துளிரை உண்டு பண்ணுவேன். அந்த யாக்கோபுங்கிற இடத்துல உங்கள் பேரை வச்சு நீங்கள் இந்த பாடலை பாடுங்க. ஹல்லேலூயா. அடுத்தல ஒரே ஒரு காரியம், முதலாவது உன்னிடத்திலிருந்து, ரெண்டாவது அடிமரத்திலிருந்து, மூன்றாவது எண்ணாகமம் 24 அதிகாரம் 17 பிலேயாம் மூலம் ஒரு தீர்க்கதரிசனம். எப்படின்னா, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோலை எழும்ப பண்ணுவேன் அப்படி. இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் போதே இஸ்ரவேலருக்கு ராஜா கிடையாது, அங்கே மோசே தான் தலைவராக இருந்தார். அவங்களுக்கு எந்த தேசமும் சொந்தமாக கிடையாது, நாடோடியாக தான் அவங்க நினச்சிதாங்க வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போனாங்க. சொந்த நாடே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூடாரத்தில் நினச்சிவாங்க அவங்க தங்குவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த தீர்க்கதரிசனம் முன்னவே சொல்லுது நிறைவேறி. எப்படின்னா, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரத்தை நினச்சுவேன் உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோலை எழும்பு பண்ணுவேன் அப்படி சொல்லி பாருங்க. ஒரு ராஜரிக அபிஷேகம். ஒரு ராஜாவை நான் நினைச்சுவேன். இந்த நாடோடியாக சொந்த ஊர் கூட இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களிலிருந்து ஒரு ராஜாவை நான் நினைச்சுவேன், அரசாளும்படி எழுப்புவேன் அப்படி சொல்லி. அப்போ சொல்லுவாங்க, நாடோடிகளாக இருந்துக்கிட்டு நான் ராஜாவாக வர முடியுமா, எங்கள் சந்ததியிலேருந்து ராஜா எழும்ப முடியுமா? யாருமே இதை நினைத்திராத ஒரு செயல் தான். நீங்கள் நினைத்திராத செயலை கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. நான் நாடோடியாக சொந்த வீடு இல்லை, சொந்த ஊரும் இல்லை, பரதேசி போல் இருக்கிற நான் எப்படி ராஜாவாக முடியும்? அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைத்திராததை செய்கிற கர்த்தர் உங்கள் சந்ததியிலிருந்து அரசாளுடையவர்களை நான் நினச்சுவேன் எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார். அதே போல கர்த்தரங்க நினைச்சுதாராம் எழும்ப பண்ணினாரு. பாருங்க, யாக்கோபை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன் தான், பிறரை பறித்து ஏமாற்றி வாழ்ந்தவன் தான். அப்போ அந்த யாக்கோபு இயேசு பிறப்படுறதுக்கு முன்பு தான், அவனுக்குள்ளேருந்து இயேசு வெளியே வருவதற்கு முன்னாடி தான் எத்தனை இருந்தான். என்றைக்கு ஆண்டவர் அவனிலிருந்து புறப்பட்டாரோ அதற்கு பிறகு அவன் எத்தனை நினைச்சலாம் வாழலை, இஸ்ரவேலாக நினைச்சுதான் மாறினான். அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்கள் கூட நானும் கூட அந்த யாக்கோபை போல நான் குறைகள் உள்ளவன் தான். நானும் ஒரு ஏமாற்றுக்காரன் தான். என்கிட்ட நிறைய குற்றங்கள்
இருக்கு. என்னை ஒரு குற்றவாளி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்குள்ள இயேசு வருவாரா? நிச்சயமாக கர்த்தர் அந்த யாக்கோபுக்குள்ள ஆமேன் உதித்து வெளியே வந்து அந்த யாக்கோபை ஒரு அரசாளக்கூடிய ஒரு ராஜா அபிஷேகத்தால் எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ, இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலையும் அபிஷேகம் பண்ணுவேன். உங்கள் பிள்ளைகள் பிரபுக்கள் ராஜாக்கள் அமரக்கூடிய வரிசையில் உங்கள் பிள்ளைகளை நான் அமரா பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் பிள்ளைக்கு ஞானமே இல்லை, அறிவு இல்லை, பலன் இல்லை, தெளிந்த புத்தி இல்லை, கீழ்ப்படியலை, இப்படிலாம் சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை நான் உயர்ந்த இடத்துல நான் ஏறி அமரா பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், உன்னிலிருந்து கர்த்தர் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிடாததை கர்த்தர் திட்டமிட்டு செய்வார். அவர் திட்டமிட்டு செய்கிறவர் மட்டுமல்ல, சத்துருக்கள் கண்களிலிருந்து அப்படியே விலக்கி பாதுகாத்து மூடி உங்களுக்கு தருவாராம். ரெண்டாவது, அடி மரத்திலிருந்து பட்டுபோன மரத்திலிருந்து துளிர் விட பண்ணுவேன். நம்ப முடியாததை புறப்பட செய்கிற தேவன், யாக்கோபிலிருந்து நினைத்து பார்க்காதவர்களை செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத காரியத்தை செய்வேன். எல்லாரும் கூட கண்களை மூடி தெய்வ பிரசன்னம் மத்தியில் இறங்க முடியாத ஜெயிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகிறீங்க, நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் திட்டமிட்டவர்கள் மிக சிறியதான், நீங்கள் திட்டமிடுறது மிக பெரிய பெரிய திட்டங்கள். அப்பா, எங்கள் பிள்ளைகளை என் குடும்பத்தில் எல்லாரையும் வைத்து பெரிய பெரிய திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதை பிசாசு திருடி விடாத படிக்க பிசாசின் கண்களுக்கு மூடி வச்சு எங்களுக்கு தந்து எங்களை நீ ஆளுகை செய்ய போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீ கமான் சோரி ஷபா, ஹல்லேலூயா. ரீபா லா கமான் சோரி கபா. என்னிடத்திலிருந்து என் தேவன் புறப்படுவாரா? என்னிடத்துல என் தேவன் புறப்படுவாரா? நான் மிக சிறியவனாச்சேன், 1000வது இடத்துல இருக்கேனே, எவ்வளவு ஞானத்தில் குறைவுள்ளவன், அநேக குறைகளை சொல்லி 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 நீ இப்போது வேதனையோடு இருக்கிறாய் மகனே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், கமான் சோரி ஷபா. அன்றைக்கு கிதியோனை பார்த்து, ஆமே உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் உனக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லி அவன் மூலமாக அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது போல உன் குடும்பத்தில் உன்னை வைத்து பெரிய வெற்றியை கொண்டு வருவேன், உன்னை வெறுத்து பெரிய ஜெயத்தை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஐயோ, என் குடும்பம் செத்து போய் விட்டது, என் உறவு செத்து போய் விட்டது, என் சந்தோஷம் செத்து போய் விட்டது, அது மிகவும் காய்ந்து போய் விட்டது, என் வருமானம் காய்ந்து போய் விட்டது, இனி துளிர்க்குமா, இனி துளிர்க்குமா, இனி துளிர்க்குமா என்று சொல்லி அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிறாய் மகளே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறான், உன் குடும்பத்தில் ஆமென் ஈசா என்ன அடிமரத்தில் இருந்து உன் பேரை வச்சு சொல்கிறேன். ரீமா சோரி கபாம், உன் பேரை வச்சு சொல்லி, உன் பேரை வச்சு சொல்லி அடிமரத்தில் துளிரை உண்டு பண்ணுவேன். தேங்க்யூ ரீபா கமான் சோரிப்பா. அது மட்டுமல்ல, பீஷா கமான் சோரிப்பா. உன் குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்ப பண்ணுவேன். ராஜரிக அபிஷேகத்தை ஊற்றுவேன், ஆசிரிய அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கமான் சோரி ஷபா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ரீமான் சோரி ஷபா. உன்னிலிருந்து நான் புறப்படுவேன், உன்னிலிருந்து ஒன்று புறப்படுவேன், உன் வீட்டுக்குள்ளே இருந்து நான் புறப்படுவேன், உன் பிள்ளைகளுக்குள்ள இருந்து புறப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லமா? ரீவா காமா சோரி ஷபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாய் இதை சொல்கிறது. எத்தனை தீர்க்கதரிசிகள் ஆமென் உனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அது தேவன் கொடுத்த வார்த்தை. உனக்கு இந்த மாதம் எல்லாவற்றுமே கர்த்தர் நான் சொன்னதை உனக்கு செய்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வி கமா சோரி ஷபா. நன்றி. பயப்படாத, சோர்ந்து போகாத. நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொண்டாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றுக்கொண்டாய். அந்த கிருபை எப்பொழுதும் அதே உன்னை விட்டு விலகவே விலகாது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். உன் அன்பான முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். கமான் அன்பு மகனே, அன்பு மகளே, நீ வேறு ஊன்றுவாய். நீ காய்ந்து போய் இருக்கிறாயோ, உன் அருகில் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். நீ வேறு ஊன்றுவாய், அது கிளையாய் எழும்பும், அது காய்க்கும், அது பூக்கும், அது கனி கொடுப்பாய். நீ கமா சோரி ஷபா. கர்த்தருடைய கரம் உன் மேலே நீட்டப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளுக்கு மேலாக கர்த்தருடைய கரம் நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கும் கைகளை உன் பிள்ளை மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். கமா சோரி ஷபா. பலவீனமான பிள்ளை மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள். பீஷா கமா சோரிபா. எல்லா சாத்தானின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்ட அவிழ்க்கிறேன். கமா சோரி ஷபா. பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உன்னோட்டு விலகி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. கமா சோரி ஷபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு புதிய காரியத்தை நான் செய்வேன். ஆமென். தேங்க்யூ. புதிய துளிர் விசுவாச கண்ணனை பாரு. ஆமென். குடும்பம் துளிர்த்து விட்டது.
என் பிள்ளைடைய வாழ்க்கை துடித்து விட்டது என்று சொல்லி நன்றி சொல்லு. கரந்தொட்டி நன்றி சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் உன்னோடு கூட பேசினார். நன்றி நன்றி. தேவ கிருபை ஒத்தாசி எப்போதும் உங்களுக்கு நிறைவாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். கமான் சோரி ஷபா. தேங்க்யூ ஜீசஸ். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவாய் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உனக்கு சொன்னார் அல்ல, இந்த மாதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ நம்பலை, நீ நம்ப முடியாததை நான் உனக்குள்ளே செய்வேன். எதெல்லாம் நம்ப முடியலையோ, நம்பிக்கையற்று இருந்ததெல்லாம் நான் நம்ப முடியாத நான் உனக்கு செய்வேன். தேங்க்யூ ரீ கமாண்ட். நீ நினைத்து பார்க்காதவைகளை நீ கற்பனையில் கூட நினைத்து பார்க்கல. அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை பெற்றுக்கொள்வாய். கரந்தட்டி நன்றி சொல்லும் மகளே. அன்பின் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்ய போயிருக்காய். நன்றி. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக சந்தோஷமாக பிரபின் பண்ணி கொண்டாடுகிற கிருபைக்கு நன்றி ஏசப்பா. தேவ ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறதப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.